அன்புமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதனினுடைய கடைசி நேரமும் தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் தன் பிள்ளைகளுக்கும் ஏதேனும் ஒரு செய்தியை சொல்லிவிட வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவனும் ஆசைப்படுவார். அதற்குத்தான் ஒவ்வொரு பகுதிகளிலேயும் ஒவ்வொரு ஊராறுகளிலேயும் மரணிக்கிற குடும்ப தலைவனிடத்திலே மரண சாசனத்தை கேட்பார்கள். ஏதாவது வசியத்தை வச்சிருக்கிறீங்களா, ஏதாவது விட்டுட்டு போக ஆசைப்படுறீங்களா, குடும்பத்தாருக்கு ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாரிடத்திலையும் அந்த கேள்வி வந்துதான் ஆகும். யாரும் இதில் விடுபட்டவர்கள் கிடையாது. அப்படி இந்த சமுதாயத்திலே மரண சாசனம் என்பது இயற்கையிலே எல்லோரும் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிற இந்த பட்சத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் உம்மத்துகளுக்கும் தான் வாழக்கூடிய காலத்திலே இருந்தவர்களுக்கும் சரி, இதற்கு பின்னால் மரணம் வரைக்கும், மஹ்ஷர் பெருவெளியை ஆரம்பிக்கிற வரைக்கும், உலகத்தின் அழிவு நாள் வரைக்கும் யார் யாரெல்லாம் என்னுடைய உம்மத்துகளாக வருகிறார்களோ அவர்களுக்கும் சேர்த்து பெருமானார் ஒரு மரண சாசனத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட மரண சாசன உரைதான் ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லக்கூடிய பெருமானாரின் இறுதி பேருரையாக பார்க்க முடிகிறது. வரலாற்றை எழுதக்கூடிய ஆசிரியர்களினுடைய அந்த எழுத்துக்கள்ல பல்வேறு வகையான ஆசிரியர்கள் பல்வேறு வகையான கோணத்தில் எழுதுகிறார். நபிகள் நாயகத்தின் இறுதி உரை, நபிகள் நாயகம் சமுதாயத்திற்கு ஆற்றிய கவலை நிறைந்த வார்த்தைகள், சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுகிற பாதை, அப்படியெல்லாம் எழுதுகிற பொழுது சில அறிஞர்கள் மாத்திரம் குறிப்பிட்டு எழுதுகிறார்கள், பெருமானாரின் மரண சாசனம் தான் இந்த ஹஜ்ஜத்துல் விதா. இந்த உம்மத்திற்கு எதை சொல்லுவதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பினானோ அந்த செய்தியை நான் இந்த உம்மத்திற்கு நினைவுபடுத்தி விட்டேன். அதனால்தான் பெருமானார் இந்த உம்மத்தை பார்த்து கடைசியாக கேட்டார்கள், நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய, சொல்ல வேண்டிய இறைவன்புறத்திலிருந்து வந்த கட்டளைகளை எல்லாம் நிறைவேற்றி விட்டேனா என்று பெருமானார் கடைசியாக பேச வேண்டியது எல்லாம் பேசி முடித்துவிட்டு இந்த சமுதாயத்திற்கு மத்தியிலே சாட்சி பகிர்ந்தார்கள் என்ற செய்தியை நாம் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய உரைகளில் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே 23 ஆண்டு காலம் எதையெல்லாம் இந்த மனித குலத்திற்கு, சமுதாயத்திற்கு பாடமாக நின்று வழிகாட்டினார்களோ அந்த எல்லா செய்திகளையும், ஒட்டுமொத்த பக்கங்களையும் ரத்தின சுருக்கமாக சொர்க்கத்திற்கு செல்லுகிற பாக்கியமிக்க பாதையாக பெருமானார் அதை நமக்கு சுருக்கி கொடுத்ததை பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இஸ்லாத்தினுடைய ஆழ வேறாக ஆணி மரமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான அடிப்படையான தௌஹீத் என்ற அந்த கலிமாவை கூட பேச்சினுடைய இடையிலே தான் பேசுகிறார்கள். ஆனால் அந்த சமுதாயத்திடத்திலே எதை ஒழித்தார்களோ, எதை ஒழிப்பதற்காக வந்தார்களோ, எதை அந்த சமுதாயத்திடத்திலே வெறுத்து காட்டினார்களோ அந்த துவக்கத்திலிருந்து பெருமானார் ஆரம்பிக்கிறார்கள். அந்த ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய உரை துவங்குகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதரினுடைய அந்த உரை எப்படி ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் அந்த சமுதாயத்திற்கு எதை எடுத்து சொல்ல வந்தார்களோ அதிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காண்பிக்கிறாங்க, ஐயுஹன் நாஸ், மனிதர்களே, இஸ்மிஉ கௌலி ஃபஇன்னி லா அத்ரி லா அல்லி லா அல்காஹா பாத ஆமீன். இந்த ஆண்டிற்கு பிறகு நான் உங்களை சந்திப்பேனா சந்திக்க மாட்டேனா என்று தெரியாது. என்னிடத்திலே இந்த ஹஜ்ஜினுடைய வணக்க முறைகளை, என்னிடத்திலே இன்றைக்கு நான் சொல்லிக் கொடுக்கிற காரியங்களை நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், கவனமாக அதை பார்த்து விடுங்கள் என்று தோழர்களுக்கு அழகான முன்னுரையோடு பெருமானார் ஆரம்பிக்கிறார். அரபா என்ற பெருவெளி, முஸ்தலிஃபா என்ற மைதானம், மினா என்ற காலியிடம், பெண்ணென்பெரிய திடலிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற அந்த கூட்டத்திற்கு மத்தியில் பெருமானார் உரை நிகழ்த்த ஆரம்பிக்கிறார்கள். உரையின் துவக்கமே சொல்லுகிறார்கள், இந்த ஆண்டு என்னிடத்தில் நீங்கள் ஹஜ்ஜை போய் பார்த்துக் கொள்ளுங்க, கேட்டுக்குங்க, நான் செய்யறது எல்லாம் கவனமா கவனிச்சுக்குங்க, இதற்கு பிறகு இதற்கு வாய்ப்பு இருக்குமா இருக்காதான்னு தெரியல என்ற மிகப்பெரிய ஆர்வத்தோடும் கவனத்தோடும் இந்த உரையை பெருமானார் ஆரம்பிக்கிறார்கள். அடுத்து சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், இன்ன திமாவுக்கும் வ அம்வாலுக்கும் வ ஆராலுக்கும் அலைக்கும் ஹராம் க ஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபி ஷஹரிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா. இந்த வார்த்தையை ஆரம்பிப்பதற்கு முன்பு கேட்கிறார்கள், இந்த நாள் எந்த நாள், இந்த மாதம் எந்த மாதம், நீங்கள் இருக்கிற இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் அப்படின்னா ரசூலுல்லாஹ் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனை போடுறாங்க.
இதை கேட்ட மாத்திரத்தில் நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள், பெருமானார் இந்த நாளுக்கு புது பெயரையோ, இந்த மாதத்திற்கு புது பெயரையோ, இந்த ஊருக்கான புது டெபினேஷனையோ கொடுக்க போகிறார்களோ என்ற ஆர்வத்தில் நாங்கள் எங்களை விட நீங்களே அறிந்தவர்கள் என்று அமைதியாக காத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் பெருமானார் சொன்னார்கள், இது நகருடைய நாள் அல்லவா, இது ஹஜ் என்று புனிதமான மாதம் அல்லவா, இது காபத்துல்லா அடங்கியிருக்கிற புனிதமான ஊர் அல்லவா என்றெல்லாம் கேட்டுவிட்டு சொன்னார்கள், இன்ன திமாவுக்கும் வா அம்வாலுக்கும் வா ஆயராலுக்கும் அலைக்கும் ஹராம். இந்த நாள், இந்த நாளும் இந்த ஊரும் இந்த நேரமும் எப்படி உங்களுக்கு புனிதமானதோ அது போல உங்கள் ஒரு மனிதனுடைய ரத்தம் உங்களுக்கு ஹராம், தடுக்கப்பட்டிருக்கு, ரொம்ப புனிதமானது. ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை நீ அநியாயமா கையாண்டாத, அது உனக்கு புனிதமானது. ஒரு மனிதனுடைய மான மரியாதை அநியாயமா நீ ஹேண்டில் பண்ணிடாத, அது உனக்கு புனிதமானது. எந்த அளவுக்கு புனிதமானது தெரியுமா? கஹுருமத்தி யௌமிக்கும் ஹாதா, நீங்கள் நின்று கொண்டிருக்கிற இந்த நாள் எப்படி புனிதமானதோ அதை விட அடுத்தவனின் மான மரியாதை புனிதம், அதை விட அடுத்தவனின் பொருளாதாரம் புனிதம், அதை விட அடுத்தவனின் ரத்தம் புனிதம். அடுத்தவனுடைய குறை முயற்சிகளை நீ கையில் எடுக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஷஹரிக்கும் ஹாதா, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ அதுபோல இன்னொரு மனிதனின் மான மரியாதையும் பொருளாதாரமும் உயிரும் புனிதமானது. பலதிக்கும் ஹாதா, இந்த ஊர் எப்படி புனிதமானதோ அதை போன்று புனிதமானது. இந்த ஊருக்கு எப்படி நீ முக்கியத்துவம் கொடுப்பையோ, இந்த உலகத்துக்கு எப்படி நீ முக்கியத்துவம் கொடுப்பையோ, இந்த ஊருக்கு என்ன மரியாதையை கொடுப்பையோ, இந்த நாளில் எப்படி தவறு செய்யாமல் இருப்பாயோ, இந்த மாதத்தில் எப்படி உங்களை நீங்களே கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுவீர்களோ அதுபோன்று இன்னொரு மனிதன் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை பெருமானார் துவக்கத்திலே ஆரம்பம் செய்கிறார். ஏன் இந்த விஷயத்தை ஆரம்பிக்க வேண்டும்? மக்காவாசிகளினுடைய வாழ்க்கை என்ன, எதை கொண்டு அந்த சமுதாயம் வாழ்ந்தார்கள்? ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் கேவலமாக பார்த்து அடிமையாக நினைத்து தனக்கு கீழாக வைத்து அழகு பார்த்த சமுதாயத்தில் பெருமானார் மீண்டும் அந்த தூசியை நினைவுபடுத்தி சொல்கிறார்கள், அந்த பழைய வாழ்க்கைக்கு திரும்பிடாதப்பா, அந்த மாதிரி வாழ்ந்துடாத, அடுத்த மனுஷனை ஏமாத்தணும்னு நினைக்காத, உனக்கு கீழே அடிமைப்படுத்தணும்னு நினைக்காத, அவன் உயிரை துச்சமா மதிக்கணும்னு நினைக்காத, அவன் மான மரியாதையில் நீ கவலை கொள்ளாமல் வாழ்ந்து விடாதே. நீ புனிதம் என்று எதையெல்லாம் நினைக்கிறாயோ அதை விட புனிதமும், அதை விட மரியாதையும், அதை விட கண்ணியமும் தான் ஒரு மனிதனின் மானமும் மரியாதையும் பொருளாதாரமும் அவனின் வாழ்க்கையும் என்று சொல்லி ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லக்கூடிய உரையின் பேருரையின் துவக்கத்திலே பெருமானார் ஆற்றிய முதல் வார்த்தைகளை பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமுதாயத்தில் எதை ஒழிக்க வந்தார்களோ அதை கொண்டே இந்த சமுதாயத்தின் உரையையும் துவங்குகிறார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வட்டி என்னுடைய காலுக்கு கீழாக போட்டு புதைக்கப்படுகிறேன். வலாக்கின் லக்கும் ருஊசுன் அம்வாலக்கும் லா துலுமூன வலா துலிமூன். அந்த வட்டியை ஒரு காலம் உங்களுடைய அசலை தவிர, உங்களுக்கு வர வேண்டிய முழுமையான தொகையை தவிர கூடுதலாக எதையும் நீங்கள் அதிலே அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தை அபகரிக்காதீர்கள். அப்துல் முத்தலிப் மௌலூன் குல்லுஹு, நான் வட்டியை தடை செய்கிறேன். யாருக்கிருந்து தடை செய்கிறேன் தெரியுமா? என்னுடைய குடும்பத்தாரிடத்திலிருந்து நான் வட்டியை தடை செய்கிறேன். அப்துல் முத்தலிஃபினுடைய மகனான அப்பாஸ் இருக்கிறாரே, அவருக்கு வர வேண்டிய வட்டியிலிருந்து நான் வட்டியை தடை செய்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை கைப்பற்றிய ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து விட்டு சொல்கிறார்கள், நான் என் புறத்திலிருந்து ஒரு தவறை முழுமையாக இந்த சமுதாயத்திற்கு தடை செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். வைன்ன திமாவுக்கும் ஜாஹிலியத்தின் மௌதூன், அறியாமை காலத்திலே பலிக்கு பலி வாங்குதல், அந்த காரியத்தை நான் இன்றைய தினத்திலே தடை செய்கிறேன். ரபியா இப்னு ஹாரிசா என்று என்னின் குடும்பத்தை சார்ந்த ரபியாவினுடைய குறைக்கு பலிக்குப்படி வாங்குதலை இன்றைய தினத்திலிருந்து நான் தடை செய்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்திற்கு பேர் உபகாரத்தை செய்து கொடுக்கிறார். ஏன் பேர் உபகாரம் சொல்றது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிற்குள்ளாக நுழைந்த காலகட்டம் அப்படிப்பட்ட காலகட்டம். தன்னை அடித்தவர்களுக்கு எதிராக, ஊரை விட்டு விரட்டியவர்களுக்கு எதிராக, தன் குடும்பத்தின் உறவுகளை கொன்றவர்களுக்கு எதிராக, தன்னின் சொத்து பத்துகளை சூறையாடியவர்களுக்கு எதிராக, தன்னின் ஒட்டுமொத்த மார்க்க போதனைகளையும் எதிர்த்து நின்றவர்களுக்கு எதிராக
நான் இந்த தேசத்தில் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்பதற்காக என்னை அறுத்து வீசுவதற்கு தயாரான அந்த எதிரிகளுக்கு எதிராக இன்றைக்கு கைகள் ஓங்கிய நிலையில பெருமானார் மக்காவிற்குள்ளாக நுழைந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சொல்லுகிறார்கள், இன்றைய தினத்தில் யாரும் யாரையும் பறிக்கு பழி வாங்கக்கூடாது, யாரும் யாரிடத்திலையும் எந்த பொருளாதாரத்தையும் அநியாயமான முறையில வசூலிக்க கூடாது, உனக்கு வர வேண்டியதை வாங்கிக்க, அதை தவிர எக்ஸ்ட்ரீமா கேட்காதேன்னு தன் தோழர்களுக்கு பெருமானார் உபதேசம் செய்கிறார்கள். மக்காவிற்குள்ளாக நுழைகிற அந்த நேரத்தில் பெருமானார் தேசத்திற்குள்ளாக வந்து விட்டார்கள். மக்காவிற்குள்ளாக உபராட்சி ஹஜ் செய்வதற்கு நுழைகிறார்கள் என்ற செய்தியை மக்கத்து காப்பீர்கள் கேட்ட மாத்திரத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், பெண்கள் வீட்டிலே ஒளிந்து கொள்வதை போன்று மக்காவின் பெண்ணங்கரிய தலைவர்கள் எல்லாம் வீடுகளிலே ஒளிந்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க அந்த ஃபத்ஹுல் மக்காவிலே மக்கா வெற்றியை பெருமானார் அடைகிற வேளையிலும் கூட யாரையும் நான் பாதித்து விட மாட்டேன். அவன் அறியாமல செஞ்சுட்டா, தெரியாம செஞ்சுட்டா, என்னை எதிர்க்கணும்னு கோபத்துல செஞ்சுட்டா, இன்றைய தினத்தில் யாரையும் எந்த விதத்துல நீ பழிக்கு பழி வாங்கிறாத, எல்லாத்தையும் மன்னித்து விடு என்ற மன்னிப்பின் ஒட்டுமொத்த உருவமாக நின்று பெருமானார் இறைவனுடைய மிகப்பெரிய அருளுக்கு சொந்தக்காரராக தன் சமுதாயத்தை வார்த்தெடுப்பதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நம்ம இடத்துல மன்னிக்கிற குணத்தை எவ்வளவு தூரம் வைத்திருக்கிறோம்? எனக்கு பொருளாதாரத்துல ஏமாத்திட்டான், கொடுக்கல் வாங்கல பாதிப்பு செஞ்சுட்டான், வியாபாரத்துல வேற எதிரியாவது நட்பு வட்டாரத்துல பழக்க வழக்கத்துல ஏதாவது ஒரு காரியத்தில் நமக்கு பாதிப்பு செய்து விட்டால் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். அதெல்லாம் முடியாதுங்க, அவங்க கூட பேசிடுவனா தீதாரே ஆகாது, மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன், ஏன் ஜனாசாவை அவன் பார்க்க வேணாம், அவன் ஜனாசாவை நான் பார்க்க வர மாட்டேன்னு வெளிவட்டாரத்தில் மாத்திரமல்ல குடும்ப உறவுக்குள்ளாக இது போன்ற சூழ்நிலையில இன்றைக்கு நாம் இலகுவாக வார்த்தைகளை விட்டு விளையாடி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அடித்து கொலை செய்ய துணிந்து அவரை ஒட்டுமொத்தமாக முடிவுரை எழுதுவதற்கு தயாராக இருந்த சமுதாயத்தை பார்த்து சொல்லுகிறார்கள், இன்றைய தினம் யாரு மேல எனக்கு கோபம் கிடையாதுப்பா, அவங்க மேல எனக்கு கவலைப்படுறேன், அவங்க இஸ்லாத்துக்கு வரலன்னு வேதனைப்படுறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரினுடைய அந்த வார்த்தைகளை பார்க்க முடிகிறது. ஹஜ்ஜத்துல் விதாவிலேயும் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு பெருமானார் கற்றுக் கொடுத்த காட்டி கொடுத்த ஆக முக்கியமான ஒரு செய்தி, நீங்கள் மற்ற மனிதர்களை மன்னிக்க வேண்டும் என்ற பழிக்கு பழி வாங்குதல் இருக்கக்கூடாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக கற்றுக் கொடுக்கிறார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வக்கது தரத்து ஃபீக்கும் மா இன் யதஸிம்தும் பிஹி ஃபலன் தலுல்லு அபதா கிதாபல்லாஹ். பெருமானார் சொல்லுகிறார்கள், நான் உங்களிடத்திலே ஒன்றை விட்டு செல்கிறேன், அதை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் வழிதவறி விட மாட்டீர்கள், அதுதான் அல்லாஹ்வுடைய வேதம் என்று அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே இறுதி தேர்விலே சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நம்மிடத்திலே திருமறை குர்ஆன் எந்த அளவிற்கு தொடர்பில் இருக்கிறது? ஒரு நாளைக்கு ஒரு வசனங்கள். நாம் இன்றைக்கு திருமறை குர்ஆனோடு எப்படி தொடர்பு வைத்திருக்கிறோம்? குர்ஆனை டெய்லியும் வாட்ஸ்அப்ல வர்ற ஒரு ஸ்டேட்டஸையோ பேஸ்புக்ல வர ஒரு பதிவையோ பதிவு செய்து விட்டால் அது என்னன்னு கூட முழுசா நம்ம உள்வாங்காம, அதை படிக்காம, அதை பார்க்காம, மேல அரபி சென்டென்ஸ் கீழே தமிழ் வாக்கியம், அதுக்கு கீழே அல் குர்ஆன் டெக்ஸ்ட பார்த்துட்டா உடனே ஒரு ஷேர், உடனே ஒரு லைக், இன்றைக்கு என்னின் தாவா பணியை நான் முடித்து விட்டேன். எத்தனை பேர் நினைக்கிறோம்? எத்தனை பேர் இதை செய்கிறோம்? திருமறை குர்ஆன் என்ன நம்மிடத்திலே பேசுகிறது? இன்றைய தினம் என்னை தேடி இறைவன் புறத்திலிருந்து ஏதோ ஒரு செய்தி வந்திருக்கிறது, அதில் எனக்கு என்ன படிப்பு என்று படித்தாலும் பார்த்திருக்கிறோமா? அதை கவனமெடுத்து வாசித்திருக்கிறோமா? அதற்கும் எனக்கும் என்ன தொடர்பு என்று யோசித்திருக்கிறோமா? திருமறை குர்ஆனை வெறும் புத்தகமாக பார்ப்பதற்கு அழகாகவும் மரியாதை நிறைந்த புத்தகமாக 40-50 ஆண்டு காலத்திற்கு முன்பு எப்படி பட்டு துணியிலே போர்த்தி மேலே வைத்திருந்தார்களோ அதுபோன்று இன்றைக்கு தமிழிலே இருந்தாலும் விளங்குவதற்கு இலகுவாக இருந்தாலும் நாமும் அதை ஒரு மதிப்புமிக்க புத்தகமாக மட்டுமே பார்க்கிறோமே தவிர அது நம்மின் வாழ்க்கையை பண்படுத்துகிற புத்தகமாக மாற்றவில்லை. அப்படிப்பட்ட வாய்ப்பு நம்மிடத்திலே ஏற்படுத்தவில்லை. அதிலிருந்து நாம் தூரமாகிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்றாங்க, உங்கள்கிட்ட நான் ஒண்ணு விட்டுட்டு போறேன், அந்த விட்டுட்டு போறது ரொம்ப முக்கியமானது, இம்பார்ட்டன்டான ஒண்ணு, அதை நீ வாழ்க்கையில கொண்டு வர காலமெல்லாம் வழியில வர மாட்டேன், அதுதான் உனக்கான வேதம், உனக்கு இறைவன் புறத்திலிருந்து வழங்கப்பட்ட வேதம்.
இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உரையை ஆரம்பிக்கும் பொழுது இன்னொரு வசனத்தை மோதி காண்பிக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை ஓதி இந்த செய்தியை பயான ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அழகான ஒரு வாசகத்தை ஓதி விட்டுதான் இந்த வசனத்தை ஆரம்பிக்கிறார்கள். அது யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்று நான் உங்களுக்கான மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன், எனது அருளை உங்கள் மீது நான் நிறைவு செய்து விட்டேன், இஸ்லாத்தை உங்களுக்கான மார்க்கமாக நான் பூரணப்படுத்தி விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் திருமறையில 5வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்தை கடைசியாக இறுதி வசனமாக அல்லாஹ் இறக்குகிறார். இந்த வசனத்தை கேட்ட உடனே பல நபித்தோழர்கள் அழுகிறாங்க. இந்த வசனத்தை எத்தனையோ முறை கேட்டிருப்போம், இந்த வசனத்தை எத்தனையோ முறை படிச்சிருப்போம். ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது? இஸ்லாம் முழுமை அடைஞ்சிருச்சுப்பா, அப்படித்தான் நம்ம மனசுக்கு தோணும். இஸ்லாம் பூர்த்தி ஆயிடுச்சு, சந்தோஷம். ஒரு பெரிய பள்ளிவாசலை கட்டுறோம், பள்ளிவாசலை கட்டும் போது என்ன பண்ணல, பள்ளிவாசல் நன்மை, அதுக்காக பணி செய்யணும், போகணும், எல்லாம் செய்யணும் அப்படின்னு நன்மையில ஒரு ஆர்வமாக செய்யக்கூடிய மனிதர் அந்த பள்ளிவாசல் முழுமைப்படுத்திட்டார். நாளைக்கு ஓப்பன் வைங்க, என்ன நினைப்போம்? அப்பா பள்ளி கட்டி முடிச்சாச்சு, நாளைக்கு ஓப்பனு, பெரிய சந்தோஷம் நினைப்போமா? இப்ப ஒருத்தர் அழுகிறார். ஏன் அழுகிறாரு? அட இதுக்கு மேல இந்த பள்ளிவாசலுக்கு இங்க தொழுகைக்கு வர்றதுக்காக இதை சொல்லி பல பேரை போய் சந்திச்சு தாவா பணி செஞ்சு அவங்கள்ட்ட வசூலுக்கு போய் நின்று மிகப்பெரிய இறைவனின் ஆலயத்திற்காக நான் நன்மை செஞ்சுட்டு இருந்தேன், இந்த நன்மை எனக்கு இன்றைய தினத்தோடு முடிஞ்சு போயிடுச்சு, இதுக்கு மேல இந்த நன்மை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது, இதுக்கு மேல நான் இந்த நன்மையில எப்படி பங்களிப்பேன் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சு கவலைப்படுவார்னு சொன்னா அதற்கு நெருக்கமான ஒரு செய்தி தான் இது. திருமலை குர்ஆன் இறங்கிக்கிட்டு இருக்கு. அந்த சமுதாயம் எதை நினைச்சு அழுகிறாங்க? நான் தவறு செய்தால் உடனுக்குடனாக என்னை சீர்திருத்த, உடனுக்குடனாக என்னை பக்குவப்படுத்த, தண்டிப்போடும் கவலைகளோடும் ஆனந்தத்தோடும் சந்தோஷத்தோடும் என்னை சரி செய்ய வேண்டிய ஒரு ஆக்கப்பூர்வமான பணிதான் திருமலை குர்ஆனினுடைய வருகை. இன்றோடு அது நின்று விட்டது என்று சொன்னால், இனி எங்களோடு திருமலை குர்ஆன் பேசவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய உரையாடலும் நின்று விட்டது. நாங்கள் தவறு செய்தால் எங்களை யார் தண்டிப்பார்? நாங்கள் பாவம் செய்தால் இது பாவம் என்று சொல்லிக் கொடுப்பது யார்? எங்களை தவறில் இருந்து நன்மையின்பால் திருத்துவது யார் என்று ஒரு பக்கம் நபிகள் நாயகத்தின் தோழர்கள் அழுகிறார்கள், இன்னொரு பக்கம் நபிகள் நாயகத்தின் நண்பர் அழுகிறார். அவர்தான் அல்லாஹ்வின் தூதரினுடைய ஆகச் சிறந்த தோழர் அபூபக்கர் சித்தீக் அழுகிறார். இத்தோடு திருமறை குர்ஆனின் வரவு முடிந்து விட்டது என்றால் நபிகள் நாயகத்தின் வாழ்வும் முடிந்துவிடப் போகிறதா? பெருமானாரின் அந்த பணி முடிகிறது என்று சொன்னால் பெருமானாரின் வாழ்வு முடிந்து விடுமா என்று சொல்லி நபிகள் நாயகத்தின் தோழர் அபூபக்கர் அழுகிறார். இப்படியெல்லாம் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே பெருமானார் இந்த தோழமைகளுக்கு கற்றுக் கொடுத்த ஆக முக்கியமான பாடத்தை பார்க்க முடிகிறது. நம்மிடத்தில் திருமறை குர்ஆனை குறித்து எந்த தொடர்பில் இருக்கிறோம்? தூரமாகி வைத்திருக்கிறோம். அதற்கும் நமக்கும் தொடர்புகள் அல்ல. நமக்கும் நம்ம குடும்பத்தாருக்கும் இருக்கிற தொடர்பு என்ன? நம்ம பிள்ளைகளுக்கு அலிபேத்தை சொல்லிக் கொடுக்கிறதுக்காக மதரசாக்கு தாட்டுறோமா இல்லையா? அதுதான் திருமறை குர்ஆனுக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்குமான தொடர்பாக பார்க்க முடிகிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தை 6 வயது குழந்தைகளிலிருந்து 60 வயது முதியவர்கள் வரை சமுதாயத்தை திருமறை குர்ஆனோடு கட்டி அமைத்த அந்த கட்டமைப்பு இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், இப்படித்தான் சொல்லவே முடியாது. ஒரு கட்டத்தில் திருமறை குர்ஆன் அவர்களின் உள்ளத்தில் எந்த அளவுக்கு வென்று காட்டியது என்று சொன்னால், ஒரு படையை ஏமாத்தி கூட்டிட்டு போறாங்க, இந்த பகுதியில் தாவா செய்யணும், இஸ்லாத்தை சொல்லணும் வாங்க அப்படின்னு போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் 70 ஹாஃபில்களை அனுப்பி வைக்கிறாங்க. 70 பேரும் குர்ஆனால் அறிவு பெற்றவர்கள், குர்ஆனை கற்றுக்கொண்டவர்கள். அந்த 70 பேரும் அழைத்து செல்லப்பட்டு மர்மமான, அதாவது ஏமாற்றப்பட்ட முறையில கொலை செய்யப்படுகிறார்கள். பின்னாடி இருந்து ஈட்டி மம்பு வேயப்படுது, நெஞ்சில முதுகுல குத்தப்பட்ட அந்த ஈட்டி நெஞ்சை பிளந்து வந்து நிற்கிறது. அந்த நேரத்தில் ரத்தம் வருகிறது. கையில ரத்தத்தை எடுத்து விட்டு சொல்கிறார், திருமறை குர்ஆன் உள்ளத்தை பண்படுத்தியது, திருமறை குர்ஆன் அவரை நல்ல மனிதனாக மாற்றியது, மறுமை வெற்றிக்கான தலை சிறந்த தலைவனாக ஆக்கியது. கரங்களில் நெஞ்சில் வடியக்கூடிய ரத்தத்தை கையில் பார்த்த உடனே இறைவனிடத்தில் சரணடைகிறான். இறைவா, இந்த வெற்றிக்காகத்தானே நாங்கள் உலகத்திலே வாழ்ந்தோம், இந்த வெற்றிக்காகத்தானே உன்னை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், இந்த வெற்றி எங்களுக்கு கிடைத்து விட்டது, உன்னின் பாதையிலே மரணிக்கிற வெற்றி கிடைத்து விட்டது, உனக்காக மரணமடைகிற
வெற்றி கிடைத்து விட்டது, இதை விட வேறு என்ன வேண்டும் என்று சொல்லி அந்த சிரித்த முகத்தோடு மரணிக்கிற பாக்கியம் கிடைத்தது. இதுதான் திருமறை குர்ஆன் அந்த சமுதாயத்தின் உள்ளங்களை மாற்றியது. இன்றைக்கு நம்மிடத்திலே வெறும் பேரளவிலே பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் திருமறையை வைத்திருக்கிறோம். நம்மின் படிப்பினைக்காக, வாழ்வியல் மாற்றத்திற்காக திருமறை குர்ஆன் நம்மிடத்தில் இன்னும் குடிபெயரவில்லை. அப்படி குடிபெயர்ந்தால் பெருமானார் சொன்னார்கள், உங்களிடத்திலே திருமறை குர்ஆனை நான் விட்டு செல்கிறேன், அதை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம், நன்மை எது தீமை எது ஆய்வு செய்கிற காலமெல்லாம், நான் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று எடுத்து பார்க்கிற காலமெல்லாம், எது ஹலால் எது ஹராம் என்று பரிசீலனை செய்கிற காலமெல்லாம் நீங்கள் ஒரு காலம் இந்த மார்க்கத்தை விட்டுவிட மாட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பதை பார்க்க முடிகிறது. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அந்த சமுதாயத்தில் இருந்த மாபாதகத்தை குறிப்பிட்டு பேசுகிறார்கள். லா ஃபல்ல லி அரபியின் அலா அஜமியின் வலா லி அஜமியின் அலா அரபியின், எந்த அரபியும் அரபி அல்லாதவனை விட உயர்ந்தவனும் கிடையாது, எந்த அரபி அல்லாதவனும் அரபியை விட உயர்ந்தவனும் கிடையாது, உயர்ந்தவனும் இல்ல தாழ்ந்தவனும் இல்ல, எல்லாரும் சமம்தான் என்ற சமத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பேருரையிலே சொல்லிவிட்டு, வலா அஸ்வத வலா அஹ்வர இல்லா பி தக்வா, சிவப்போ கருப்போ வெள்ளையனோ மாநிலமோ அல்லது அரபியோ அரபி அல்லாதவனோ இவரெல்லாம் உங்களின் உயர்வு தாழ்வு அல்ல, இல்லா பி தக்வா, இறையச்சம் மாத்திரம்தான். இறையச்சத்திலே யார் உயர்ந்திருக்கிறாரோ, அல்லாஹ்வை யார் அஞ்சுகிறாரோ, அஞ்சுவதிலே யார் உயர்ந்திருக்கிறாரோ அவர்தான் உங்களில் உயர்ந்தவரே தவிர நிறத்தை கொண்டோ மொழியை கொண்டோ கலரை கொண்டோ ஊரை கொண்டோ யாரும் உயர்ந்தவனும் தாழ்ந்தவனும் ஆகிவிட முடியாது என்ற இந்த உலகத்தின் இன்றைய கால மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வு சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாம். அதை இறுதி பேருரையிலே பெருமானார் நினைவுபடுத்துகிறார்கள். உலகத்தில் இன்றைக்கு இருக்கிற சமநீதியான இந்த சமநீதியை பேசக்கூடிய காலத்தில் கூட கருப்பு வேலையை பார்த்து முடிவெடுக்கிறார்கள், மொழியை பார்த்து முடிவெடுக்கிறார்கள், யார் ஆட்சி கட்டலில் அமர வேண்டும் என்பதற்கு அவரின் பூர்வீகத்தை பார்த்து முடிவெடுக்கிறார்கள். பெருமானார் சொன்ன ஒரே வார்த்தை, அவன் நல்லவனா, இறைவனுக்கு அஞ்சி நடக்கக்கூடியவனா, இறைவனை குறித்து பயப்படக்கூடியவனா, அப்படி என்றால் அவன் உங்களில் சிறந்தவன் என்ற அழகான ஒரு சக்தி கிட்ட பெருமானார் கொடுப்பதை பார்க்க முடிகிறது. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனிதனை முடிவு செய்கிற காரியத்திலிருந்து சமுதாயத்திற்கு எது நன்மை என்று எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்கிறார்கள். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமுதாயத்திலே மிக மோசமாக இருக்கக்கூடிய இந்த பெண்களை குறித்து பேசுகிறார். திருமண வாழ்க்கையில ஆண்களும் பெண்களும் இன்றைக்கு ரொம்ப மோசமாக, திருமண வாழ்க்கையில் இருந்து இன்றைக்கு ரொம்ப இலகுவாக பிரிந்து விடக்கூடிய இந்த கால சூழ்நிலைக்கு இறுதி பேருரையிலே பெருமானார் ஒரு முடிவுரையை எழுதி காட்டுகிறார். ஏன்னா இன்னைக்கு தலாக்கும் குழாவும் ரொம்ப ஈஸியா கிடைக்குது, ரொம்ப ஈஸியா வாங்கிக்கிறார். 3 மாத காலம் தான் அவங்களுக்கான காலக்கெடு. இன்ஸ்டாகிராம்ல வாழ்ற மாதிரி, பேஸ்புக்ல வர்ற மாதிரி, அதே மாதிரி யூடியூப்ல ரீல்ஸ்கள்ல வர்ற மாதிரி என் கணவனும் என் மனைவியும் என்னிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்ல, கேரிங் காட்டல, நான் நினைச்ச நேரத்துக்கு வெளியே போகல, எனக்கான ஃப்ரீடம் கிடைக்கலன்னு சொன்னா நான் இவளோடு வாழ்வதற்கு தகுதி அல்ல என்று உடனுக்குடனாக வாழ்வை முடித்துக் கொள்ளுகிற ஒரு கேவலமான வாழ்க்கை இன்றைய சமுதாயத்தின் இளைஞர்கள் முன்னெடுத்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான உபதேசத்தை அந்த தோழமைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். நீங்க மனம் முடிக்கிறீங்களே, அந்த பெண்ணை நீங்க ஏதோ ஒரு தகப்பனார் இடத்திலிருந்து ஒரு தாயார் இடத்திலிருந்து ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஜமாத்து முன்னாடி மனம் முடிக்கிறேன்னு நினைச்சுக்காதே. இன்னபி அமானத்தில்லா, நீங்கள் அல்லாஹ்வின் புறத்தில் அமானிதமாக அவர்களை பெற்றுக் கொள்கிறீர்கள். நீங்கள் அல்லாஹ்வின் புறத்தில் ஒப்பந்தம் போட்டு அந்த பெண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போற, அந்த பெண்ணிற்கு உடை வாங்கி கொடுப்பதிலிருந்து, உணவளிப்பதிலிருந்து, அவர்களின் தேவையை நிறைவு செய்வதிலிருந்து அனைத்து பொறுப்புகளுக்கும் சொந்தக்காரன் நீதான். அவங்க என்ன தேவையோ அதை பார்த்து செய்ய வேண்டிய உன் கடமை. நான் ஏன் செய்யணும், நான் ஏன் தலையில இழுத்து போடணும்? அவங்க உன்னுடைய தகப்பனார் செய்ய மாட்டாரா, உன் தாயார் செய்ய மாட்டாங்களா, உன் குடும்பத்திலிருந்து பார்க்க மாட்டாங்களா, உன் வீட்டுல போய் வாங்கிட்டு வா அப்படிங்கிற அந்த கேரக்டரான பேச்சு ஒரு ஆண் மகனிடத்திலே வந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், அப்பா நீ முடித்து வரக்கூடிய மணப்பெண் அல்லாஹ்வின் இடத்திலிருந்து ஒப்பந்தத்தோடு வர, கேர்ஃபுல்லா நடந்துக்க, மறுமையினால் சந்திக்கத்தான் போற, உலகத்துல வாழ்ந்தெல்லாம் ஆடிடாதே, அதற்கு முடிவுரை மறுமையில இருக்கிறது என்ற அச்சம் கலந்த ஒரு வார்த்தையை பெருமானார் ஆண்
ஆண்களுக்கு போதிக்கிறார்கள், பெண்களுக்கு சொல்லுகிறார்கள். அடுத்தே சொல்லுகிறார்கள், நீங்கள் எந்த திருமணம் முடிந்து எந்த வீட்டிற்கு மணமகளாக செல்கிறீர்களோ அந்த வீட்டில் உள்ள எல்லா பொருளுக்கும் எல்லா பொறுப்புக்கும் உங்களின் கணவன்மார் தான் பொறுப்பு. அவன் வீட்டில் எதை செலவு செய்யறதா இருந்தாலும் எதை எடுத்து உண்பதா இருந்தாலும் உன் கணவனுடைய அனுமதி வேண்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் இறுதி பேருடையிலே பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு பெண்மணி கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சாப்பிடுற சாப்பாட்டை கூட, நான் வீட்டுல சமைக்கிற உணவை கூட என் கணவனின் அனுமதியோடு சாப்பிடணுமா, சமைக்கணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், "ஜாக்கா அஃலல் அம்வாலினா", நம்முடைய பொருளாதாரத்தில் நாம் செய்யக்கூடிய செலவினங்களில் ஆக முக்கியமான சிறந்ததே அந்த உணவுதான். அந்த உணவை கூட கணவனின் அனுமதி இல்லாமல் நீங்கள் செலவு செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்ட ஒரு மார்க்கம். கணவனை புரிந்து கொண்டு மனைவியும், மனைவியை புரிந்து கொண்டு கணவனும் பரஸ்பர வாழ்க்கையிலே சுகமோகமாக வாழ்வதற்கான வாழ்வியல் திட்டத்தை பெருமானாரின் வாழ்க்கையிலே பார்க்க முடிகிறது. இப்படி ஹஜ்ஜத்துல் விதாவிலே ஏராளமான செய்திகளை ரத்தின சுருக்கமாக இந்த மனித சமுதாயம் வாழ்வதற்கான வழிகாட்டுதலை நபிகள் நாயகம் போதனை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த போதனைகளை எல்லாம் செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வழக்கம் விழுந்தா இதையெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. உபதேசத்தை இன்னும் சில உபதேசங்கள் இருந்தாலும் முக்கியமான சிலதை நம்ம தொகுத்து கொடுத்திருக்கிறோம். அதுல இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொல்றாங்க, வழக்கம் சொன்னா இதையெல்லாம் நீங்கள் பின்பற்றினால், ஏற்றுக்கொண்டால், இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் அமல்களாக கொண்டு வந்தால், இதற்கெல்லாம் நீங்கள் கட்டுப்பட்டால் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று பெருமானார் சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய தோழர்கள், அல்லாஹ்வுடைய தூதர்கள், தூதர்களுடைய தோழர்கள் தங்களின் வாழ்க்கையை கட்டமைத்த அந்த பாதையை அடுத்தடுத்த பக்கங்களில் பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலையும் இது நபிகள் நாயகத்தை நேரில் சந்தித்த அந்த தோழர்களுக்கான உரைகள் மாத்திரமல்ல, கடைசியாக மாஷர் பெருவெளியை சந்திக்கிற வரைக்கும் இந்த உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் முகமது நபியுடைய உம்மத்துகளுக்கும் பெருமானார் சுட்டி காண்பித்த கடைசி வாய்ப்பாக நீங்கள் சொர்க்கம் செல்வதற்கு இதோ இந்த வழிகளையாவது பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ரத்தின சுருக்கமாக எழுதி கொடுத்த ஒரு பாக்கியமிக்க வழிகள் தான் இந்த பாதைகள் என்பதை நாம் கவனத்திலே கொண்டு நாம் சொர்க்கம் செல்வதற்கு இஸ்லாம் இலகுவான கடைசி வழியாக பெருமானாரின் உரைகளின் மூலியமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக மனிதர்களை தாழ்ந்தவர்களாக நினைக்காமல் பொருளாதாரத்திலே சரியாக நடந்து கணவன் மனைவியாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே இஸ்லாம் சொல்லுகிற அந்த ஒழுக்கமான வாழ்க்கையில் வாழ்ந்தால் உங்களுக்கும் எனக்கும் அந்த சுவனபதி நிச்சயம் என்பதை திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகத்தின் வாக்குறுதியும் அமைந்திருக்கிறது. இன்ன வஅதல்லாஹி ஹக்கா, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது, நிச்சயமானது, அதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல என்பதை நாம் பரிபூர்ணமாக நம்பி அந்த இறைவனிடத்திலே நன்மை எதிர்பார்த்து சுவனத்தை அடையக்கூடிய வாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவாராக என்ற பிரார்த்தனையோடு இந்த முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. إن الحمد لله والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الكريم أما بعد. அருள்மிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த மக்களையும் சந்தித்து பேசிய கடைசி உரை என்று சொன்னால் அது இந்த ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய உரைதான். அதற்கு பிறகு மதீனாவாசிகளிடத்திலே சில உரைகள் எல்லாம் அவ்வப்போது நபிகளாரின் மரண தருவாயத்திலே நடக்கத்தான் செய்தது. ஆனால் அங்கேயும் கூட இங்கு சொல்லப்பட்ட செய்திகளைத்தான் பெருமானார் திரும்ப நினைவுபடுத்தியிருக்கிறார்களே தவிர இங்கு சொல்லாத புதிய எந்த ஒரு செய்தியையும் பெருமானார் நமக்கு அங்க சொல்லப்படவில்லை. எல்லா செய்தியையும் இந்த மனித குலத்திற்கு மறுமை வாழ்க்கையினுடைய வெற்றிக்கான பயணத்திற்கு எதையெல்லாம் சொல்ல வேண்டுமோ அந்த எல்லாவற்றையும் பெருமானார் இந்த உபதேசத்துல குறுகிய நேரத்துல இந்த சமுதாயத்திற்கு எதையெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் ஆக முக்கியமாக சொல்லிவிட்டார்கள். அப்படி உங்களுக்கு அந்த செய்திகள் எல்லாம் வேணும்னு சொன்னா இன்னைக்கு நிறைய யூடியூப்ல, பேஸ்புக்ல, பல்வேறு வகையான இணையதளங்கள்ல பெருமானாரின் இறுதி உரை அப்படின்னு நீங்க அடிச்சீங்கனாலே முழுமையான செய்திகளை டெக்ஸ்டா, புத்தகமா, யூடியூப்கள்ல பயான்களா நிறைய செய்திகளை கிடைக்கும்.
இலை எடுத்து கவனமாக இந்த சமுதாயம் நாம் இலகுவாக நிறைய தவறுகளை செய்கிறோம். காலையிலையும் மாலையிலையும் நம்முடைய வியாபாரங்கள்ல, பொருளாதாரத்துல, கொடுக்கல் வாங்கல்ல, திருமண பந்தங்கள்ல, எல்லா பக்கங்களிலேயும் நம்முடைய வாழ்க்கையில் தவறுகள் மண்டி கிடக்கிறது. எப்படியாவது இறைவனுடைய அனுகிரகத்தால் மன்னிப்பால் நாம் சொர்க்கம் செல்ல வேண்டுமே, ஆனால் அதற்கு இந்த சமுதாயத்திற்கு கிடைத்த ஆக முக்கியமான மருந்துதான் இந்த ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லக்கூடிய பேர் உரை. இந்த உரையிலே நபிகளார் இலகுவாக சொர்க்கம் செல்வதற்கான பாக்கியமான அந்த வழிகளை காட்டி கொடுக்கிறாங்க. இதுல கடைசியா அந்த உரையினுடைய நிறைவு பக்கத்தில் பெருமானார் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஒரு செய்தியை சொன்னார்கள். பெருமானார் இந்த சமுதாயத்துல கடைசியா வச்ச அந்த ஒரு கோரிக்கை, இதுக்கு மேல ரசூலுல்லாஹ்விடத்துல எந்த கோரிக்கையும் மரணம் வரைக்கும் நிறைவு பேசப்படவில்லை. எல்லா மக்களிடத்திலே, முஸ்லிம்களிடத்திலே, உம்மத்தினிடத்திலே பெருமானார் சொன்னார்கள், இங்கு வந்தவர்கள் வராதவர்களுக்கு போய் சொல்லுங்கள், என்னிடத்திலிருந்து கேட்டவர்களை விட உங்களிடத்திலிருந்து கேட்கக்கூடியவர்கள் இதை நன்றாக விளங்கிக் கொள்ளக்கூடும் என்ற தாவா கரத்தினுடைய ஆக முக்கியமான பொறுப்பை நம்மில் முஸ்லிம்களினுடைய கரத்திலே பெருமானார் விட்டு சென்றார். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்லுகிறார், கைர உம்மத்தி உஹ்ரிஜத் லின்னாஸ், மனித சமுதாயத்தில் படைக்கப்பட்டவர்களிலேயே முகம்மதின் சமுதாயமாகிய நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். தஅமரூன பில் மஅரூஃப், நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், ஃபதன்ஹவுன அனில் முன்கர், தீமையை விட்டு மக்களை தடுக்கிறீர்கள், ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், நீங்கள் தான் வெற்றி பெற்ற சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வே வெற்றி பெற்ற சமுதாயம் என்று அறிவித்து, அல்லாஹ்வே சிறந்த சமுதாயம் என்று சொல்லி, மனித படைப்பினங்களிலேயே சிறந்த சமுதாயம் என்று சொல்லப்பட்டதின் காரணம் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற, அடுத்த மனிதனிடத்தில் நடக்கிற தவறுகளை தடுத்து நானும் என் பாதையையும் சரியாக சீரமைத்து என் வாழ்க்கையை இறையச்சத்தோடும் நன்மையோடும் நன்மாராயங்களோடும் நான் பயணிக்க துவங்குகிறேனே, அந்த தஅவா களத்தை குறித்து பெருமானார் சொல்லுகிறார்கள், நீங்கள் அந்த களத்தை கையில் எடுக்க வேண்டும், எனக்காக அதை நீங்கள் செய்ய வேண்டும், கேட்டவர்கள் கேட்காதவர்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேருங்கள், நான் சொல்லி நீங்கள் விளங்கியதை விட நீங்கள் சொல்லி இன்னொருவர் நன்றாக விளங்கக்கூடும், இந்த மார்க்கத்தை நீங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேருங்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக இந்த முஸ்லிம் உம்மத்தினிடத்திலே கேட்டு சென்ற வார்த்தை. இன்றைக்கு நாம் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு தாவா பணி என்றால் எப்படி வருகிறது? எதுக்குப்பா அதெல்லாம் போய், யார் இன்னைக்கு நல்லவனா இருக்கிறா, எவன் தப்பு செய்யாம இருக்கிறான், நான் போய் சொன்னவனே ஒருத்தன் திருந்திட போறானா? நான் போய் பேசுற அரை மணி நேரம் கேட்ட உடனே ஆமா பாய் வந்து சொல்லிட்டாங்க உடனே எல்லாம் சரி பண்ணிக்கலாம், இங்க எந்த தப்பு நடக்காது அப்படின்னு மாறிட போறானா? இங்க கேட்டுட்டு அங்க உடனே போய் தப்பு செய்யத்தான போறான். எதற்கு வேலை மெனக்கெட்டு நான் போய் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற மனநிலை இன்றைக்கு மாறிப்போய் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் இந்த உம்மத்துகளிடத்திலே சொன்னது, திருமறை குர்ஆன் இந்த உம்மத்தை அழகுபடுத்தி காண்பித்தது, உங்களில் ஒரு கூட்டம் வெற்றியாளர்கள், இறைவனிடத்திலே வெற்றி பெற்றவர்கள், அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவர்கள், மனிதர்களிலேயே சிறந்தவர்கள். அந்த கேரக்டர் யாருன்னா, உன்னிடத்திலேயும் நல்லவர்கள் இருக்க வேண்டும், பிறருக்கும் நீங்கள் நல்லறத்தை போதிக்க வேண்டும், நீங்களும் பாவத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும், பிறரையும் பாவத்திலிருந்து விலக்கி கூட்டி வர வேண்டும். அப்படிப்பட்ட குணம் கொண்ட நீங்கள் தான் இறைவனின் பாதையிலேயும் சிறந்தவர்கள், மறுமையிலேயும் வெற்றியாளர்கள் என்று திருமறை குர்ஆன் போதித்த அந்த போதனையை நபிகள் நாயகம் கடைசியாக சொல்லிவிட்டு கடைசியாக இந்த மனித சமுதாயத்திடத்திலே கேட்டார்கள், முஸ்லிம்களிடத்திலே கேட்டார்கள், தன்னை சுற்றி இருக்கிற சகாத்த இடத்திலே கேட்டார்கள், அலா அல் பல்லகத, நான் உங்களிடத்தில் எல்லா செய்தியையும் கொண்டு வந்து விட்டேனா? காலு நாம், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் பெருமானார் 3 முறை சொன்னார்கள், அல்லாஹுமா ஷஹீத், அல்லாஹுமா ஷஹீத், அல்லாஹுமா ஷஹீத், இறைவா நீ இதற்கு நீயே சாட்சி. நாளை மறுமை நாளிலே என்னுடைய தூதர் முகம்மது எங்களுக்கு இதை மறந்து விட்டார், சொல்லாமல் சென்று விட்டார் என்று இந்த சமுதாயம் சொல்லிவிடக் கூடாது. அனைவரிடத்திலும் கேட்டுவிட்டேன், அவர்கள் நீ கொடுத்த பொறுப்பினை, நீ எனக்கு சொன்ன வார்த்தை சட்டங்களை, செய்திகளை எல்லாம் அவர்களின் காதுகளுக்கு எட்டி வைத்து விட்டேன். அவர்களை குறித்து என்னிடத்தில் கேள்வி வந்துவிடக் கூடாது என்பதற்காக பெருமானார் கடைசியாக உரையின் இறுதி வடிவமாக பெருமானார் கேட்டார்கள், நான் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேனா என்று.
அல்லாஹ்வுடைய தூதரினுடைய வாழ்க்கை இந்த சமுதாயத்திற்கு பார்த்து பார்த்து நன்மைகளை குறித்து எச்சரிக்கை செய்து நன்மையின்பால் அழைத்து தீமையிலிருந்து தடுத்து மிகச்சிறந்த மனிதராக இந்த சமுதாயத்திற்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலேயும் அந்த மிகச்சிறந்த மனிதரின் வாழ்வு பிரதிபலிக்க அடுத்தவர்களுக்கு நன்மையை ஏவி தீமையிலிருந்து தடுத்து சிறந்த ஒரு சமுதாயமாக மாறி நாளை மறுமையிலே இறைவனிடத்திலே சிரித்த சமுதாயமாக, இறைவனை சிரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்த சமுதாயமாக, நாம் இறைவனை சிரித்த முகத்தோடு சந்திப்பதற்கான ஒரு சமுதாயமாக நாம் மாறி இருக்க வேண்டும். அதைத்தான் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான அந்த வாழ்நாளை, பாக்கியமான அந்த நாளை நீங்களும் நானும் சந்திப்பதற்கு அல்லாஹ் அருள்பாலித்து தருவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.